ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரத்தினகிரியில் முருகன் கோயில் இருக்குதுல்ல, அந்த முருகன் கோயிலோடைய வீடியோ தான் இது. மேலே விநாயகர் மேலே இருந்தார். ஃபஸ்ட்டு விநாயகரை வீடியோ போடுவோன்னு சொல்லி விநாயகரை எடுத்தோம். டூர் போன இடத்துல தான் இந்த ரத்னகிரி முருகனை பார்த்து அந்த ஊரில் உள்ள இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ரத்னகிரி முருகன் மேலே கோயிலில் சுற்றிலும் உள்ள இடத்துல உள்ள டெக்கரேஷன். இந்த இடம் முருகன் கோயிலில் 2 முருகன் இருக்கார். இங்கிட்ட ஒரு கருவறையில் ஒரு முருகனும் அதுக்கு பக்கத்தில் விநாயகர், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு முருகனும் வள்ளி தெய்வானையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. இது அந்த வெளியில் உள்ள இடம் தான். சாமி எடுக்கக்கூடாதுல்ல, அதனால் சாமியே எடுக்கலை, வைவாங்க. அழகாக இருக்குது. வேல், முருகன் கோயில்னாலே வேல் தானே, மயில் தோகை வேல். இந்த கைப்பிடிச்சு கொடுக்குற இந்த இடம் சாமி. படி ஒரு 80 படி இருக்கும். 80 படியிலையும் அழகாக சந்தனம் குங்குமம் மஞ்சளை வச்சு பூசி சந்தன குங்குமமும் வச்சு படி ஏறி போகிறப்ப யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி வேண்டி இருந்துட்டு பண்ணுறது தான். நான் யார் வேணாலும் பண்ணலாம், பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. 60 படியாக 70 படியாக இருக்குது. ஆனால் சரியான மூச்சு வாங்குது. ஒரு கோயிலில் படி ஏறும்போது மூச்சே வாங்காது. இந்த கோயிலில் ஓவராக மூச்சு வாங்குது. மழை பெஞ்சிலாம் இருந்தது, அதனால் தண்ணியாக இருக்குது. ரத்தினகிரி முருகன் கோயில் அந்த சைடு இறங்கி வர இடத்துல யாருமே வைக்கலை. ஏறி வர இடத்துல மட்டும் வச்சுருக்காங்க. அது என்னான்னு தெரியலை. ஏறி போகிறப்ப ஒரு மூச்சை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போகிறதா இருக்குது. மூச்சு அந்த அளவுக்கு மூச்சையே விட முடியாத அளவுக்கு திணறும். நம்மளுக்கு மூச்சு ரொம்ப வாங்கும். இறங்கி வரப்போது ஒரே ஓட்டத்தில் தான் வர மாதிரி ஓடி வந்தோம். பிள்ளைங்க மெதுவாக வந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக படிக்கட்டில் நல்லா வேகமாக நடந்தால் தான் படி நல்லாயிருக்கும் இறங்கி வரும்போது. மழை பெஞ்சிச்சு அந்த ஊரில். காலங்கத்தாலேயே குரங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு ரத்னகிரி முருகன் கோயிலில். கோயிலில் இந்த முருகன் கோயிலில் ஒரு ஐயா தான் கட்டியிருக்காராம். ரத்னகிரி முருகன் கோயிலை ஒரு ஐயா வெள்ளையாக இருக்குது அவர் உடம்பெல்லாம். அந்த கோயிலில் இந்த கோயிலை முழுக்கும் அவராக ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காராம். அது கேட்கவே நல்லா இருந்துச்சு. கோயில் வெளியில் உள்ள இடம், உள்ளே உள்ள இடம், ரோட்டில் எல்லாமே நல்ல ஒரு கோயிலே பெருசாக இருக்குது. அழகாக பண்ணி வச்சுருக்காரு அவர். அது ஒரு திறமை தான் அவருக்கு பண்ணியிருந்திருக்காரு. அவர் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கார் முருகன். அந்த வயசு 86 வயசு ஆயிடுச்சு போல். ரொம்ப வயசான ஐயா அவர் சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்களே என்னன்னு கேட்கும்போது காலை பூஜை 8:10க்கு நடந்துருச்சு. மேலே உள்ள டயத்தை பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோவில் அந்த டைம் இருக்கும். அவரை பார்த்தப்போ பார்ப்போன்ற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது. பார்த்ததுக்கு பிறகு தான் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவரை பார்ப்போன்னு யாருமே நினச்சி பார்க்கல. அவர் கட்டின கோவில் இந்த கோயில் இருக்கார் அவர்.